யாரோ ஒருவருக்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அவர்கள் உங்களை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை. நீங்கள் அனுப்பிய மெசேஜுக்கு பதில் இல்லை. நீங்கள் பேசும்போது அங்கு அலட்சியம் மட்டுமே மிஞ்சுகிறது. நான் அவர்களுக்கு என்ன பாவம் செய்தேன் என்று உங்கள் மனம் துடிக்கிறதா? அவமானம் என்பது ஒரு கசப்பான மருந்து போல. அதை அப்படியே விழுங்கினால் நெஞ்செரிச்சல் தரும். ஆனால் அதை மருந்தாக மாற்றினால் உங்கள் வாழ்க்கையே மாற்றும் வல்லமை அதற்கு உண்டு. இன்று உங்களை மதிக்காதவர்கள் நாளை உங்களை நினைத்து அழ வேண்டுமென்று நீங்கள் விரும்பினால் நீங்கள் செய்ய வேண்டியது சண்டையல்ல, அதைவிட வலிமையான ஒன்று இருக்கிறது. சுமார் 2300 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மனிதன் ஒரு மாபெரும் பேரரசின் சபையில் தலைமுடியை பிடித்து இழுத்து அவமதிக்கப்பட்டு வெளியே தள்ளப்பட்டான். அந்த அவமானத்தின் தீயில் உதித்ததுதான் ஒரு பேரரசு. அவர்தான் ஆச்சாரிய சாணக்கியர். தன்னை அவமதித்த நந்த வம்சத்தையே வேரோடு அழிப்பேன் என்று சபதம் செய்தவர். அதை தனது புத்திசாலித்தனத்தால் சாதித்தும் காட்டினார். சாணக்கியர் சொல்கிறார், உங்களை அவமதிப்பவர்களுக்கு பதில் சொல்ல உங்கள் வார்த்தைகளை பயன்படுத்தாதீர்கள், உங்கள் வளர்ச்சியை பயன்படுத்துங்கள். உங்களை மதிக்காத ஒருவரை எப்படி உங்கள் காலடியில் பணிய வைப்பது? அதற்கு சாணக்கிய நீதி சொல்லும் இரகசியங்கள் என்ன? இந்த வீடியோவில் நாம் பார்க்க போவது வெறும் பழிவாங்கும் தந்திரங்கள் அல்ல, உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்ளும் உன்னத வழிகள். நாம் ஏன் மற்றவர்களின் அங்கீகாரத்திற்காக இயங்குகிறோம்? ஒரு நபர் உங்களை மதிக்கவில்லை என்றால் தவறு உங்களிடம் இல்லை, அவர்கள் உங்களை எடை போட்ட விதத்தில்தான் இருக்கிறது. ஆனால் அதே நபர் உங்களை மதிக்காததற்காக பின்னாளில் வருந்தப் போகிறார். அவர் சிந்தும் கண்ணீர் உங்கள் மீதான அன்பால் இருக்காது, உங்கள் வளர்ச்சியை பார்த்து அவரால் எதுவும் செய்ய முடியவில்லையே என்ற ஆதங்கத்தால் இருக்கும். அந்த நிலையை அடைய நீங்கள் செய்ய வேண்டிய 4 முக்கியமான மாற்றங்களை இந்த வீடியோவில் ஆழமாக பார்க்க போகிறோம். அமைதியாக இருப்பது எப்படி ஒரு ஆயுதமாகும்? உங்கள் வெற்றி எப்படி அவர்களை தூக்கமில்லாமல் செய்யும்? உங்கள் மௌனம் அவர்களை எப்படி தண்டிக்கும்? இவை அனைத்தையும் சாணக்கியரின் சூத்திரங்களோடு விரிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவின் இறுதிக்குள் உங்களை மதிக்காதவர்களை பற்றிய கவலை உங்கள் மனதில் இருக்காது. மாறாக உங்களை நீங்களே செதுக்கும் உத்வேகம் மட்டுமே இருக்கும். ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள். வாருங்கள், சாணக்கியரின் உலகிற்குள் செல்வோம். சாணக்கியர் தனது நீதியில் ஒரு அற்புதமான உண்மையை சொல்கிறார். உன் எதிரியை நீ அழிக்க விரும்பினால் முதலில் அவனுக்கு பதில் சொல்வதை நிறுத்து. ரகசியம் 1. மௌனம் எதிரியை அலற வைக்கும் பேராயுதம். நண்பர்களே, யாராவது உங்களை மதிக்காமல் பேசும்போது அல்லது அவமானப்படுத்தும் போது நம் இரத்தம் கொதிக்கும். உடனே திருப்பி 4 வார்த்தை கேட்க வேண்டும் என்று தோன்றும். ஆனால் நீங்கள் அப்படி பேசினால் அங்கே நீங்கள் தோற்றுப்போகிறீர்கள். உங்கள் கோபம் அவர்களை மகிழ்விக்கும். ஆனால் நீங்கள் எவ்வித உணர்ச்சியும் காட்டாமல் அமைதியாக அவர்களை பார்த்து ஒரு புன்னகை மட்டும் செய்துவிட்டு நகர்ந்தால் அங்கேதான் அவர்களின் நரகம் ஆரம்பமாகிறது. ஏன் மௌனம் இவ்வளவு வலிமையானது? நீங்கள் கத்துவீர்கள் என்று எதிர்பார்த்து அவர்கள் காத்திருப்பார்கள். நீங்கள் அமைதியாக இருக்கும்போது இவர் மனதில் என்ன ஓடுகிறது என்று அவர்கள் பயப்படத் தொடங்குவார்கள். கோபப்பட்டு கத்துவது உங்கள் ஆற்றலை வீணடிக்கும் என்று சாணக்கியர் கூறுகிறார். அதே சமயத்தில் ஒரு புத்திசாலி தன் ஆற்றலை வார்த்தைகளில் வீணாக்க மாட்டான், அதை செயலில் காட்டுவான் என்கிறார். தரமற்றவர்கள் பேசும் வார்த்தைகளுக்கு பதில் சொல்லாமல் இருப்பது நீங்கள் அவர்களை விட உயர்ந்த இடத்தில் இருக்கிறீர்கள் என்பதை காட்டும். உங்கள் மௌனம் அவர்களை பார்த்து சொல்லும் ஒரே பதில், உன் பேச்சுக்கு பதில் சொல்லும் அளவிற்கு நீ தகுதியானவன் அல்ல. அமைதியாக இருப்பது என்பது கோழைத்தனம் அல்ல, அது ஒரு ராஜதந்திரம். கண் தொடர்பு. உங்களை ஒருவர் அவமதிக்கும் போது அவர் கண்களை நேராக பாருங்கள். ஒரு வார்த்தை கூட பேசாதீர்கள். 5 நொடிகள் அந்த மௌனத்தை தொடருங்கள். அந்த 5 நொடிகள் அவர்களுக்கு 5 மணி நேரம் போல பாரமாக இருக்கும். பதிலளிக்காத மௌனம். சமூக வலைதளங்களிலோ அல்லது நேரிலோ உங்களை யாராவது சீண்டினால்
அவர்களுக்கு ரியாக்ஷன் கொடுக்காதீர்கள். உங்கள் அமைதி அவர்களை தாழ்வு மனப்பான்மைக்கு தள்ளும். புன்னகை. மௌனத்தோடு கலந்த ஒரு சிறிய புன்னகை 1000 வசவு சொற்களை விட வலிமையானது. அது அவர்களை மன ரீதியாக பலவீனப்படுத்தும். சாணக்கியர் சொல்கிறார், பாம்பு கடிக்காவிட்டாலும் அது சீரத் தெரிந்திருக்க வேண்டும். உங்கள் மௌனம் என்பது நீங்கள் பலவீனமானவர் என்பதற்காக அல்ல, நீங்கள் சரியான நேரத்திற்காக காத்திருக்கிறீர்கள் என்பதை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். யார் உங்களை மதிக்கவில்லையோ அவர்களிடமிருந்து உங்கள் வார்த்தைகளை திரும்பப் பெறுங்கள். உங்கள் வார்த்தைகள் கிடைக்காத போதுதான் உங்கள் அருமை அவர்களுக்கு தெரியும். உங்களை அழ வைக்க நினைப்பவர்கள் உங்கள் மௌனத்தை கண்டு மிரள வேண்டும். இதுதான் சாணக்கியர் காட்டும் முதல் ரகசியம். அடுத்த ரகசியத்திற்கு செல்லும் முன் உங்கள் வாழ்க்கையில் மௌனம் மூலம் நீங்கள் வென்ற தருணங்களை கமெண்டில் பகிருங்கள். ரகசியம் 2. உங்கள் வெற்றியே அவர்களுக்கு தரும் மரண அடி. நண்பர்களே, உங்களை மதிக்காத ஒருவரை நீங்கள் பழிவாங்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? அதற்கு சிறந்த வழி என்ன தெரியுமா? அவர்களை திட்டுவதோ அல்லது அடிப்பதோ அல்ல. சாணக்கியர் சொல்கிறார், உலகிலேயே மிகப்பெரிய பழிவாங்குதல் என்பது உங்களை மதிக்காதவர்களை பார்த்து பொறாமைப்படும் அளவிற்கு நீங்கள் அடைந்த மாபெரும் வெற்றிதான். யாராவது உங்களை அவமதிக்கும் போது நானும் உன்னை விட மோசமாக பேசுவேன் என்று கீழே இறங்காதீர்கள். மாறாக, நீ இன்று என்னை பார்த்து சிரித்த அதே இடத்தில் நாளை நீ என்னை பார்த்து வியந்து நிற்கும் நிலைக்கு நான் உயருவேன் என்று உங்களுக்குள் சபதம் எடுத்துக் கொள்ளுங்கள். ஏன் வளர்ச்சி ஒரு சிறந்த ஆயுதம்? நீங்கள் தோற்றுப்போனால் அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். ஆனால் நீங்கள் வளர வளர அவர்களால் உங்கள் வளர்ச்சியை தடுக்க முடியாது. அந்த இயலாமைதான் அவர்களை உள்ளுக்குள் அழ வைக்கும். உங்கள் கார், உங்கள் வீடு, உங்கள் பதவி, உங்கள் புகழ், இவை அனைத்தும் அவர்களுக்கு பதில் சொல்லும். நீங்கள் வாயை திறக்க வேண்டியதில்லை. அன்று உங்களை ஒரு சாதாரண ஆளாக பார்த்தவர்கள் இன்று நீங்கள் ஒரு பிராண்டாக நிற்பதை பார்க்கும்போது தங்களை சிறியவர்களாக உணர்வார்கள். சாணக்கியர் கூறுவது போல, சூரியன் உதிக்கும் போது நட்சத்திரங்கள் மறைவது போல உங்கள் வெற்றி வெளிச்சத்தில் அவர்களின் அவமதிப்பு மறைந்து போகும். இந்த 10 நிமிடத்தில் நீங்கள் எடுக்க வேண்டிய 3 முக்கிய முடிவுகள் இவைதான். கவனச்சிதறலை தவிருங்கள். உங்களை மதிக்காதவர்களை பற்றி சிந்திப்பதில் உங்கள் நேரத்தை செலவிடாதீர்கள். உங்கள் நேரத்தை உங்கள் திறமையை வளர்க்க பயன்படுத்துங்கள். தகுதியை உயர்த்துங்கள். ஒரு வைரத்தை குப்பையில் போட்டாலும் அதன் மதிப்பு குறையாது. அதுபோல உங்கள் தகுதியை உயர்த்தி ஒரு வைரமாக மாறுங்கள். உங்களை மதிக்காதவர்களின் தகுதி உங்களை தீண்டுவதற்கு போதுமானதாக இருக்கக்கூடாது. இரகசியமாக உழையுங்கள். உங்கள் திட்டங்களை யாரிடமும் சொல்லாதீர்கள். சாணக்கியர் சொல்வார், ஒரு காரியம் முடியும் வரை அதை இரகசியமாக வைத்திரு. உங்கள் வெற்றி ஒரு இடி முழக்கம் போல உலகிற்கு தெரியட்டும். சாணக்கிய நீதியின்படி உங்களை மதிக்காதவர்களை பார்த்து பரிதாபப்படுங்கள். ஏனென்றால் அவர்கள் ஒரு வைரத்தை அடையாளம் காண முடியாத குருடர்கள். அவர்களை அழ வைக்க நீங்கள் கையில் கத்தி எடுக்க வேண்டியதில்லை. உங்கள் உழைப்பை கையில் எடுத்தாலே போதும். அவர்கள் உங்களை விட்டு சென்றதற்காக வருத்தப்படுவதை நிறுத்திவிட்டு அவர்கள் உங்களை இழந்ததற்காக வருந்தும் நிலையை உருவாக்குங்கள். நீங்கள் யார் என்பதை வார்த்தைகளால் சொல்லாதீர்கள், உங்கள் வாழ்க்கையால் சொல்லுங்கள். ரகசியம் 3. உங்கள் மகிழ்ச்சியை தாரை வார்க்காதீர்கள். நண்பர்களே, உங்களை ஒருவர் மதிக்கவில்லை என்றால் ஏன் உங்கள் மனம் வலிக்கிறது? ஏன் உங்கள் கண்கள் கலங்குகிறது? சாணக்கியர் இதற்கு ஒரு கசப்பான உண்மையை கூறுகிறார். உன் மகிழ்ச்சியின் சாவியை அடுத்தவர் கையில் கொடுத்தால் நீ வாழ்நாள் முழுவதும் அடிமையாகத்தான் இருக்க வேண்டும். நாம் மற்றவர்கள் நம்மை புகழ வேண்டும், மதிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். அந்த எதிர்பார்ப்பு தான் நம்மை பலவீனப்படுத்துகிறது. உங்களை மதிக்காத ஒருவருக்காக நீங்கள் வருந்துவது ஒரு காய்ந்த செடிக்கு தண்ணீர் ஊற்றுவதற்கு சமம். அங்கே எதுவும் வளரப்போவதில்லை. ஏன் நீங்கள் அவர்களை விட்டு விலக வேண்டும்? சுயமரியாதை.
சாணக்கியர் கூறுகிறார், எந்த இடத்தில் உங்களுக்கு மதிப்பு இல்லையோ அந்த இடத்தை அடுத்த நொடியை விட்டு வெளியேறுங்கள். அது உறவாக இருந்தாலும் சரி, நட்பாக இருந்தாலும் சரி. உங்கள் சுயமரியாதையை விட உயர்ந்தது உலகில் எதுவும் இல்லை. தேவைப்படுபவராக இருக்காதீர்கள். எல்லோருக்கும் எப்போதும் உதவி செய்பவராகவோ அல்லது எப்போதும் அவைலபிளாக இருப்பவராகவோ இருந்தால் உங்கள் மதிப்பு குறையும். தங்கம் அரிதாக இருப்பதால் தான் அதற்கு மதிப்பு அதிகம். அலட்சியம். உங்களை ஒருவர் மதிக்காத போது அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனை அவர்களை தேடாமல் இருப்பதுதான். அவர்கள் இல்லாமல் உங்களால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்பதை நீங்கள் நிரூபிக்கும் போது அது அவர்களை நிலைகுலையச் செய்யும். சாணக்கிய நீதிபடி, ஒரு மனிதன் அளவுக்கு அதிகமாக இனிமையாக இருந்தால் அவன் சீக்கிரம் அழிக்கப்படுவான். எல்லைகளை வகுத்து கொள்ளுங்கள். உங்களை மதிக்காதவர்கள் உங்கள் எல்லைக்குள் வர அனுமதிக்காதீர்கள். அவர்கள் உங்களை எப்போது வேண்டுமானாலும் காயப்படுத்தலாம் என்று நினைக்க விடாதீர்கள். மகிழ்ச்சியை தேடுங்கள். உங்கள் வளர்ச்சி, உங்கள் ஆரோக்கியம், உங்கள் குடும்பம் ஆகியவற்றில் கவனம் செலுத்துங்கள். உங்களை மதிக்காத ஒருவரை பற்றி சிந்திப்பதை விட உங்களை நேசிப்பவர்களுடன் நேரத்தை செலவிடுங்கள். பயம் வேண்டாம். இவர்கள் என்னை மதிக்கவில்லையே, பிரிந்து விடுவார்களோ என்ற பயம் உங்களுக்கு இருக்கும் வரை அவர்கள் உங்களை ஆட்டி படைப்பார்கள். உனக்கு விருப்பமில்லை என்றால் தாராளமாக விலகிப்போ என்ற தைரியம் உங்கள் கண்ணில் தெரிந்தால் உலகம் உங்களை பின்தொடரும். சாணக்கியர் ஒருமுறை சொன்னார், காட்டில் சிங்கம் மதிக்கப்படுவதற்கு காரணம் அதன் பலம் மட்டுமல்ல, அது யாருக்கும் தலை வணங்காத அதன் கம்பீரம்தான். யாரோ ஒருவர் உங்களை மதிக்கவில்லை என்பதற்காக நீங்கள் தரத்தை குறைத்து கொள்ளாதீர்கள். உங்கள் மதிப்பு உங்களுக்கு தெரிந்தால் போதும். உங்களை மதிக்க தெரியாதவர்களின் வாழ்க்கையிலிருந்து நீங்கள் அமைதியாக விலகி செல்வதே அவர்களுக்கு நீங்கள் தரும் மிகப்பெரிய தண்டனை. அந்த விலகல் அவர்களை தவிக்க விடட்டும். ரகசியம் 4. பாம்பை போல இருங்கள். நண்பர்களே, சாணக்கியர் ஒரு அற்புதமான உதாரணத்தை சொல்கிறார். ஒரு பாம்பு விஷம் இல்லாததாக கூட இருக்கலாம், ஆனால் அது தனக்கு விஷம் இல்லை என்பதை யாருக்கும் காட்டிவிடக்கூடாது. அது எப்போதும் சீறிக்கொண்டே இருக்க வேண்டும். இதன் பொருள் என்ன தெரியுமா? நீங்கள் மிகவும் நல்லவராக, அமைதியானவராக இருக்கலாம், ஆனால் உங்களை யார் வேண்டுமானாலும் மதிக்காமல் பேசலாம், எப்படி வேண்டுமானாலும் நடத்தலாம் என்ற எண்ணத்தை யாருக்கும் கொடுத்து விடாதீர்கள். உங்கள் மௌனம் மற்றவர்களுக்கு பலவீனமாக தெரிந்துவிடக்கூடாது. உங்களை மதிக்காதவர்கள் உங்கள் எல்லைக்குள் நுழையும் போது நீங்கள் சீர வேண்டிய இடத்தில் சீறித்தான் ஆக வேண்டும். ஏன் இந்த குணம் அவசியம்? சுரண்டப்படுவதை தவிர்க்க நீங்கள் எப்போதும் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டால் உலகம் உங்களை ஒரு மிதியடியாக பயன்படுத்த தொடங்கும். உங்களை மதிக்காதவர்கள் உங்களை சுலபமான இலக்காக பார்ப்பார்கள். அச்சம் கலந்த மரியாதை. ஒரு மனிதனை நேசிப்பதை விட அவனுக்கு ஓரளவாவது பயப்படுவதுதான் உலக நியதி. இங்கே பயம் என்பது அதிகாரத்தை கண்டு அல்ல, இவரை தவறாக நடத்தினால் இவர் சும்மா இருக்க மாட்டார் என்ற அந்த மரியாதையை குறிக்கிறது. சுய பாதுகாப்பு. உங்கள் மன அமைதியை பாதுகாக்க நீங்கள் சில நேரங்களில் கடினமானவராக மாற வேண்டியது அவசியம். சாணக்கியர் கூறுகிறார், அதிகப்படியான நேர்மை ஒருவனை அழித்துவிடும். நடைமுறை வாழ்க்கையில் இதை எப்படி செய்வது? நேரடியாக பேசுங்கள். யாராவது உங்களை மதிக்காமல் பேசினால் அங்கேயே அதனை சுட்டி காட்டுங்கள். இந்த தொனியில் என்னிடம் பேச வேண்டாம் என்று அமைதியாகவும் உறுதியாகவும் சொல்லுங்கள். கத்த வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் வார்த்தைகளில் உறுதி இருந்தாலே போதும். அணுக முடியாத தூரம். எல்லாவற்றுக்கும் ஆம் சொல்லாதீர்கள். உங்களை மதிக்காதவர்களுக்கு உங்களின் உதவி தேவைப்படும் போது உங்கள் நேரத்தின் மதிப்பை காட்டுங்கள். நீங்கள் அவ்வளவு எளிதாக கிடைக்க மாட்டீர்கள் என்பதை அவர்களுக்கு புரிய வையுங்கள். எச்சரிக்கை மணி. உங்கள் எல்லை எது என்பதை தெளிவாக தெரியப்படுத்துங்கள். உங்கள் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடவோ அல்லது உங்களை கிண்டல் செய்யவோ ஒருபோதும் அனுமதிக்காதீர்கள். யார் உங்களை மதிக்காமல் நீங்கள் எதற்கும் உதவாதவர் என்று நினைத்தார்களோ அவர்கள் உங்கள் இந்த கம்பீரமான மாற்றத்தை கண்டு மிரண்டு போவார்கள்.
இவ்வளவு நாளாக நாம் இவரை தவறாக எடை போட்டு விட்டோமே என்று அவர்கள் உள்ளுக்குள் அழத் தொடங்குவார்கள். சாணக்கியர் சொல்வது போல, பலவீனமானவனை உலகம் ஏளனம் செய்யும், பலமானவனை உலகம் வணங்கும். உங்கள் பலம் உங்கள் கைகளில் இல்லை, உங்கள் ஆளுமையில் இருக்கிறது. இன்று முதல் ஒரு பாம்பைப் போல படம் எடுக்க கற்றுக்கொள்ளுங்கள், கடிக்க அல்ல, உங்களை பாதுகாத்து கொள்ள. இந்த 4 ரகசியங்களும் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த தொடர் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் சோல் பூஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்றும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.